This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முன்மாதிரி. இரத்தத்திலே ஊற வைக்க வேண்டிய விஷயம் இது. இதோ ஒருத்தர் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்திற்கு சென்றார். டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னன்னு கேட்டார். பெரியவர்களுக்கு 5 ரூபாய், குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு கீழ் டிக்கெட் இலவசம்னு கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார். உடனே இவர், பெரிய பையனுக்கு 7 வயது ஆகிறது, சின்னவனுக்கு 5 வயதுதான் ஆகிறது. அதனால் எனக்கும் பெரியவனுக்கும் மட்டும் 2 டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னார். டிக்கெட் கொடுக்கிறவர் அவர்களை ஏற இறங்க பார்த்துட்டு பெரிய பையனை பார்த்தார். 7 வயது ஆகிற மாதிரி தெரியல, அவனுக்கு 6 வயசுதான் ஆகுதுன்னு சொல்லி இருந்தால் நானும் ஃப்ரீயாக விட்டிருப்பேன், உங்களுக்கு 5 ரூபாய் மிச்சமாயிருக்குமேன்னு சொல்ல, அதுக்கு அந்த அப்பா, நீங்கள் சொல்ற மாதிரி அவனுக்கு 6 வயசுன்னு மாத்தி சொல்லி இருந்தா எனக்கு 5 ரூபாய் மிச்சமாயிருக்கும் தான். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கும் என் மகனின் மனதில் 5 ரூபாய்க்காக நம்ம அப்பா பொய் சொல்றாரேன்னு என்னை பற்றி தரக்குறைவாக நினைக்க தோணும். இந்த 5 ரூபாயை மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனா என் மகன் மனசுல இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துட்டா அதை கடைசி வரை எடுக்கவே முடியாது. மேலும் எக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக வாழ வேண்டும் என என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவே அமைந்துள்ளது என நேர்மையாக சொல்லிட்டு போனார். நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று.